ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னும் கருத்தரித்தலும் கருப்பதிதல் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருக்கிறீங்க. ஆனால் இது ரெண்டு நிகழ்வுமே வேறு வேறு நிகழ்வு. குறிப்பாக இது ரெண்டுக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது. கருத்தரித்தல் நடந்தாலே நம்மளுக்கு கர்ப்பம் உறுதியாயிடும் அப்படின்னா கிடையாது. கருப்பதிதல் எப்போ நடக்கும், எந்த நிலையில் கர்ப்பம் உறுதியாகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் டவுட் அப்படிங்கிறதே இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்ப நம்மளுடைய ப்ரெக்னன்சி சீரீஸ் அப்படின்றதுலேயே நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படும். அப்படி இருக்கிறப்ப ரீசெண்டாக தான் நான் கருத்தரித்தல், ஓவலேஷன், கருப்பதிதல் இதை பற்றின வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதில் இந்த கருத்தரித்தல், கருப்பதித்தல் இந்த ரெண்டு இதில் கருத்தரித்தல் நடந்தாலே நம்ம ப்ரெக்னென்ட் ஆயிடலாமா அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்குது. கருத்தரித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் சுழற்சியில் கருமுட்டை வெளியாகக்கூடிய நாள் அப்படிங்கிறது தான் நம்ம ஓவலேஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு மாதமே நம்ம கருமுட்டை பையிலேருந்து ஒரு கருமுட்டை, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து இந்த மாதம் கருமுட்டை ரிலீஸ் ஆனிச்சுன்னா ஒரு கருமுட்டை ரிலீஸ் ஆனிச்சுன்னா அடுத்த மாதம் ரைட் சைட்லேருந்து ஒரு கருமுட்டை ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கருமுட்டை ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் ஆணுடைய விந்தணு பெண்ணுடைய கருமுட்டையோடு இணைந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கருத்தரித்தல், ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க, கன்செப்ஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் ஃபர்டிலைசேஷன், கருத்தரித்தல் அப்படிங்கிறது. இந்த கருத்தரித்தல் எப்போவுமே உங்களுக்கு கரெக்டாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னு ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த நிகழ்வு பொதுவாக கருக்குழாயில் தான் நடக்கும். கருமுட்டை பை அப்படிங்கிறது அதிலேருந்து ரிலீஸ் ஆகி கருமுட்டை அப்படிங்கிறது ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கும், கருக்குழாயில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கும். அங்கே தான் கருமுட்டையும் விந்தணுவும் ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்து அதே இடத்துல தான் ரெண்டும் ஜெல்லாகி அது ஃபர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய கருத்தரித்தலில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2, 4, 8ன்னு செல் பிரிதல் அப்படிங்கிறது நடக்கும். இப்படி நடந்துகிட்ருக்கப்பே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெலோப்பியன் டியூப்பில் இருந்தே மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி தான் 2, 4, 8ன்னு செல் உருவாகும். இந்த செல் உருவாக்கத்தின் போது குழந்தைக்கு கை, கால், மூக்கு இது எல்லா வளர்ச்சிக்கான டிஎன்ஏ, குரோமோசோம்ஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு குட்டி பால் மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட கசகசா சைஸை விட ரொம்ப ரொம்ப குட்டி அளவில் முருளான்ற ஸ்டேஜுக்கு வருவாங்க. அப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ரியோ அப்படின்ற ஸ்டேஜுக்கு வருவாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய கர்ப்பப்பைக்கே நகர்ந்து வருவாங்க. அந்த ஸ்டேஜில், அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜ்லேருந்து எம்ப்ரியோன்ற ஸ்டேஜுக்கு போகிறப்ப அப்போ தான் உங்கள் கர்ப்பப்பைக்கு நகர்ந்து வருவாங்க. இந்த ஃபர்டிலைசேஷன்ற இந்த நிகழ்வில் தான் சைகோட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் உயிரணு அப்படிங்கிறது உருவாகும். இந்த நிலையில் மட்டும்தான் கர்ப்பம் உறுதி ஆகிருச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இதிலிருந்து கர்ப்பப்பையில் பதிய ஆரம்பிக்கிறப்ப தான் இது கர்ப்பமாயிட்டோம், நம்ம கரு பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். கரு பதிதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிறது தான். இது ஏற்படுறதுக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 7 நாள் ஆகும். கர்ப்பப்பைக்கு கரு வந்துட்டு அது நல்லா ஸ்ட்ராங்காக பதிகிறதுக்கு 5லேருந்து 7 நாள், 12 நாள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் தான் கர்ப்பப்பையோடைய உள் சுவர்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் மெத்தை போன்ற அமைப்பு இருக்கும். இதுதான் குழந்தை 9th மந்த் டெலிவரி ஆகிற வரைக்குமே உங்களுக்கு குழந்தைக்கும் உங்களுக்குமான ஒரு பாண்டிங்காக இருக்கும். அந்த கர்ப்பப்பை உள் சுவர் அகப்படலம் சொல்லுவாங்க, அதில் பதிஞ்சு வளரும். அதை தான் கருப்பதிதல், இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். இந்த நிகழ்வுக்கு பிறகு தான் நம்ம உடம்புல கரு ஒட்டி வளர்றப்ப கருக்கு ஃபஸ்ட்டு நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும். அதிலேருந்து பீட்டா எஸ்டிஜின்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இதனால தான் அந்த ஹார்மோன் பிளட்டில் கலக்கும் பொழுது நிறைய உடல் மாற்றம் ஏற்படும். உங்களுடைய கிட்டில் ஒரு சில நாட்கள் கழித்து செக் பண்ணுறப்ப பாசிட்டிவ் அப்படிங்கிறதும் வரும். கருத்தரித்தல் வெர்சஸ் கருப்பதித்தல் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னென்னா, கருத்தரித்தல் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது கருக்குழாயில் நடைபெறும். விந்து, கருமுட்டை ரெண்டு இணையக்கூடியது. முதல் உயிரணு அப்படிங்கிறது உருவாகக்கூடிய நிகழ்வு. இதில் கரு உருவாயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது கருப்பதித்தல் கர்ப்பப்பையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சுவரில் ஒட்டி கரு வளரும். இதுக்கு பின்னாடி தான் கர்ப்பம் 100% உறுதியாகும். கரு பதிதல் நடந்ததுக்கப்புறம் நிறைய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல தெரியும். லேசான வயிற்று வலியாக இருக்கட்டும், குறைந்த அளவு ப்ளீடிங் போகக்கூடிய இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரும், மார்பக வலி, சோர்வு, எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ்ஸு, ஃபீவரு, தூக்கம் வர்றது, மயக்கம் வர்றது, மாந்தி, ஹெவியாக எடுக்கிறது, குமட்டல் இருக்கிறது, இது மாதிரியான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்தது உருவாக ஆரம்பிக்கும். ஆனால்
எல்லாருக்குமே இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய விஷயம், எனக்கு இந்த அறிகுறி இல்லையே, அந்த அறிகுறி இல்லையே, நான் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணிட்டேன், அப்போ என் குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல ஹார்மோன் எப்படி செக்ரேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்பு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது தான். உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லைன்ற காரணத்துக்காக குழந்தை ஆரோக்கியமாக இல்லை அப்படின்றது அர்த்தமே கிடையாது. அதனால் இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் கருத்தரித்தல் வெர்சஸ் கருப்பதித்தல் பற்றின முழு தகவல் அப்படிங்கிறது. கருத்தரித்தல்ங்கிறது கருமுட்டையும் விந்தணுவும் இணையக்கூடிய நிகழ்வு. கருப்பதித்தல் அப்படிங்கிறது அப்படி இணைஞ்சு கருவாக உருவானது கர்ப்பப்பையில் பதிய ஆரம்பிக்கிறப்ப ஒட்டி வளரக்கூடியது தான் உங்களுக்கு கருப்பதிதல் அப்படிங்கிறது. இது ரெண்டுக்குமே வேறு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது ரெண்டும் வெற்றிகரமாக நடந்தால் தான் உங்களால் கன்சீவ் அப்படிங்கிறது ஆக முடியும். இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ச்சியாக இது மாதிரி ப்ரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட் டேஸாக என்னால் எல்லாருடைய கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியல. உங்களுக்கு அர்ஜென்ட் கமெண்ட் இருக்குன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரெக்னன்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற ஒரு நிலையில் இருக்கீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய பெனிஃபிட், நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் இருக்கும். உங்களுடைய கமெண்ட்க்கு ஒரு நாளுக்குள்ளேயே ரிப்ளை வந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட், ஓவலேஷன் கிட், இது மாதிரியான சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.